guys, good morning. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் லஞ்ச் வந்து இட்லி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் லஞ்ச் இட்லி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா சண்டே வீடியோவே போடலன்னு கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா சண்டே ஃப்ரெண்ட்ஸ். சண்டேனா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா என்ன ஒன்றுனா வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா, என்னப்பா இது இன்னைக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன காரணம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா எங்கள் ஆயக்கு வந்து ஜாக்கெட்லாம் கிழிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து தச்சு தர சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா போயிட்டு ஒரு அண்ணன் கிட்ட வந்து அப்போ சொல்லி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு வேலை இருந்தால் கூப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரும் கரெக்டாக பார்த்து என்ன கூப்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நேற்று. அப்புறமா நான் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நான் 10 மணிக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 மணிக்கு வந்தேன். அப்புறமா தான் நான் அண்ணா காசு கொடுங்கண்ணா, இப்போ அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுண்ணா அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சொல்கிறாரு, இல்லைப்பா இன்னும் எனக்கே காசு தரலப்பா, காசு தந்தோடனே தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா சரிண்ணா நீங்கள் எப்போ காசு வருதோ தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. சரி, இன்னொன்று காட்ட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி வந்து இப்போலாம் பிஸ்கெட் கொடுத்தா சாப்பிட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சுண்டல் மாதிரி ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸு. சுண்டல் மாதிரி அவிச்சு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் ஆயா வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாமான் குமிச்சிருக்குன்னு. நான் காலையில் தொலைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயாவை தொலைக சொல்கிற அளவு நிலமை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பாத்திரம். அப்புறமா பார்த்தீங்கன்னா தச்சிட்டு இருந்தேன். அப்புறமா எங்கள் ஆயாவுக்கு தச்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்கெட்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு காசு கிடைக்கலையேடா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாக அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் வந்து சரி பரவாயில்லன்னு மனசு தேர்த்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஒருத்தவங்க ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸு. நான்லாம் நினச்சே பார்க்கல. நான் வீடியோ போட்டது கமெண்ட் வருமானு நான் நினச்சே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அம்மா வந்து மலேசியாவிலேருந்து எப்போவுமே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு போல சுத்ராஜ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.